ஓகே ஸ்டார்ட். சிஸ்டி கிளாஸ் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து இது வந்து என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறது நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்குள்ளே நிறைய சேஞ்சஸ், இதெல்லாம் வந்து நல்ல சேஞ்சஸ். டிவி பார்க்குறதில்ல நிறைய ஹேபிட்ஸ் வந்து நான் நல்லா சேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்னுடைய பொண்ணை வந்து நான் எப்படிலாம் வளர்த்தணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது இது வரைக்கும் நான் என்ன பண்ணாமல் இருந்தனோ அதை நான் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இனி பிறக்க போகிற குழந்தைக்கும் என்னெல்லாம் பண்ணணுங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலேயே வந்து சிஸ்டி வந்து நல்ல ஒரு கிளாஸ். இது யாரும் வந்து மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது என்னுடைய இது. ஓகே மேம், தேங்க்யூ. Thank you. Please clap for her. Next one. Shanmugapriya. அப்புறம் எப்படி உங்க பேபி பின்னாடி தான் நிற்கும்? சீக்கிரம் போய். சிருஷ்டி கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டேக்கே நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த பேபிக்கு ஆக்சுவலி நான் இன்னொரு பேபி கன்சீவ் ஆனால் கண்டிப்பாக சிருஷ்டி கிளாஸ் வரணுன்றது என்னோட எய்மாக இருந்தது. ஸோ என்னால் கோபிலிருந்து வரதுக்கு என்னோடய ஹஸ்பண்ட் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணல. அவரை கன்வின்ஸ் பண்ணி தான் நான் இங்கே வந்தேன். இப்போ வந்து என்கிட்டையும் அவருக்கு சேஞ்ச் தெரியறதுனால அவரே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கார். என்ன மாதிரி சேஞ்ச் உங்கள்கிட்ட இருக்கு? இல்லை ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பேபி பிறந்ததுக்கப்புறம் சொல்கிறது நிறையா அவகிட்ட இருந்து சேஞ்ச் பார்த்து நான் நிறையா மாற்றிக்கிட்டேன். என்ன அது இல்லாத இப்போ இன்னும் நிறைய சேஞ்ச், கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கோவம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் என்கிட்ட நிறைய இருக்குது. ஸோ அதை பார்த்து அவரும் வந்து சரி ஓகே குட் அப்படி தான் திங்க் பண்ணுறாரு. அப்புறம் பேரண்டிங்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பேரண்டிங் கிளாஸு. ஸோ நான் சின்ன சின்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸாக இருந்தது. மற்றபடி எல்லா கிளாஸுமே ரொம்ப நல்லா இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் மோஸ்ட்லி நான் சொல்லி சிருஷ்டி கிளாஸ் வரப்படுற மற்றவங்களும் இந்த மாதிரி கன்சிடர் இருக்காங்க. தேங்க்யூ. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒவ்வொரு செஷனுமே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். எல்லா கிளாஸுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு எனக்கு இங்கே இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ஃபஸ்ட்டு தான் வந்து பார்த்துட்டு இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டெல்லாம் இருக்கிறதால ஒரு டென்ஷன் ஆகிருக்கா அழகாக. எனக்கு வந்து ஹிஸ்ட்ரி பிரதம் அதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ டிவி பார்க்குறது ஜாஸ்தி வந்து பார்க்குறேன். நியூஸ் பேப்பர் சுத்தமாக படிக்கிறது இல்லை. குழந்தை எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறது எனக்கு இப்போருந்தே ரொம்ப ஆசையாக இருக்குது. அந்த பேரண்டிங் செஷன் பார்க்குறதுக்கும் எப்போ குழந்தை பெருசாகும் நம்ம அதை எப்போ இந்த மாதிரியெல்லாம் வளர்க்கலாம் அப்படின்ட்டு நான் ரொம்ப ஈகராக இருக்கேன். ஸோ அது ரொம்ப நல்ல நிலைமை கொண்டு வரணும். நான் எல்லாத்துலேயுமே சொல்கிறேன், எனக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் கிளாஸ் போகிறேன்னு சொல்லணுமே எல்லாருமே வந்து யோகா தானே இது நல்லா இருக்குது அப்படின்னு. அதை விட இது நிறைய விஷயம் இருக்குது. இது போனால் தான் தெரியும். சரி கன்சீவ் பண்ணிங்கன்னா கட்டாயம் இந்த கிளாஸ் வந்துடுங்க அப்படின்னு சொன்னேன். மேக்ஸிமில் பார்த்தவங்க எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோக்கிட்டே இப்படி ஷேர் பண்ணிக்கிறேன். அவரும் நிறையா விஷயம் சேஞ்ச் பண்ணியிருக்காரு. குழந்தைக்கு என்ன பண்ணணும், எப்படியெல்லாம் நம்ம இருக்கணும் அப்படின்னு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது என் லைஃபுக்கு. தேங்க்யூ. நான் வந்து 8 monthsல தான் வந்து சிஸ்டி ஜாயின் பண்ணேன். கொஞ்சம் சத்தமா. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுட்டு நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 3 months ஜாயின் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நிறைய நான் என்னோட ஆட்டிடியூட் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கூட நான் வந்து சொல்லுவேன், இந்த மாதிரி ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு வீட்டில் கேட்பேன். நான் இப்போ வந்துட்டு எல்லா வேலைகளையும் நானே நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறேன். அப்புறம் ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு குழந்தை வந்துட்டு இப்படி தான் க்ரோத் இப்படி இருக்கணும், கலர் இப்படி இருக்கணும் அப்படி தான் நினச்சேன். ஆட்டிடியூட் பற்றி நான் நினைக்கவே இல்லை. அப்புறம் இப்போ தான் நான் ஆட்டிடியூட் டெவலப்மெண்ட் எல்லாம் நான் நல்லா பண்ணுறேன். நான் நிறையா பாண்டிங் அதெல்லாம் நான் குழந்தைக்கு நிறைய சொல்லிக் கொடுக்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கிளாஸ் வந்துட்டு இன்ஃபேண்ட் கிளாஸ். அதில் மசாஜ் அம்மா கூட சொல்லிட்டு இருப்பாங்க, யார் குளிக்க சொல்கிறது, யாருக்கு இது பண்ணுறது. இப்போ நான் அம்மாவுக்கு சொல்கிறேன், நான் இதை பண்ணுறேன், நான் இது பண்ணுறேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. குழந்தை என்னால் நல்லா பரிபூர்ணமாக என்னால் 100% என்னால் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் எனக்கு நல்லா ஜாஸ்தியாக இருக்குது. என்னோடய டயட் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். மித்தவங்க எதாவது சொன்னாலும் இப்படி இல்லை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போது ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முக்கியமாக என் ஹஸ்பண்ட் கிட்ட இப்போ ரொம்ப சண்டையே போடுறது இல்லை.
அவர் ஃபோன் பண்ணா அவங்க சென்னையில் இருக்காங்க. அவர் ஃபோன் பண்ணா கூட அவங்க கேட்பாங்க ஏதாவது சொல்லணுமே என்ன பண்ண காணாங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் இப்போ ரொம்ப சேஞ்சஸ் அவங்களே சொல்கிறாங்க. நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. செப்பரேட் கிளாஸிங் போட்டுருவாங்க. ஸோ ப்ரெக்னென்சியில் என்னெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுவோமோ ஸோ அது ஓவரால் ப்ரெசன்டேஷனாக போட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு செமஸ்டர்லேருந்து ஸ்டில் டெலிவரி வரைக்கும் நம்மக்கிட்ட என்னென்ன ஆட்டிடியூட் சேஞ்ச் இருக்குமோ அது எல்லாமே இப்போ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அந்த ஹாப்பி மதர்ஹுட்ன்றதை ஃபீல் பண்ணிட்டீங்கள சக்ஸஸ்ஃபுல் தான். ரொம்ப கன்சீவ் போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக வீட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அம்மா நீ இன்னும் பெருசாக அங்கே போய் எனக்கு பார்த்துட்டு வந்து குழந்தைய வளர்க்க போகிற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு புரிஞ்சுக்கலாம் சொன்னீங்க அதெல்லாம் நீ எனக்கு கொடுத்தா நீ இன்னும் தெரிஞ்சுட்டு வா அப்போ ஏன் இப்போ உனக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்லி சத்தம் பேசிட்டு இருந்தது. அப்புறம் முதல்லாம் பிஸ்னஸ் கொஞ்சம் பார்த்துட்டு இருப்பீங்களா அவரோட, அதனால 5 இயர்ஸாக அது ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன், ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். அப்போல்லாம் ரொம்ப எதுக்கு எடுத்தாலும் என்னையே திட்டிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து என்னை எதுவும் சொல்றது இல்லை, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. தேங்க்யூ. வெரி கிளாஸ் பேஸ் கொடுத்துட்டு நான் குழந்தைய எப்படி வளர்க்குறது எல்லாமே அது கேட்பாங்க. டெய்லி என்னென்ன சொல்லித்தராங்க கிளாஸ் சொல்லித்தராங்க எல்லாமே சொல்லித்தராங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு ஷேர் பண்ணிட்டு எல்லாமே ஷேர் பண்ணிட்டு அவருக்கு ஷேர் பண்ணிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ. சத்தமா கேட்க மாட்டேங்குது. சந்தோஷமா இருக்கும். அவர்கிட்ட ரொம்ப கோவப்படுறது லேட் கன்சீவ். ஓகே. ஸோ தட் ரொம்ப கேரிங்காக பார்த்துட்ருக்காங்க வீட்டில். கிளாஸ் வரதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா இவங்களோட வேலையை எல்லாம் நல்லா கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக. கண்டிப்பாக. ஓகே. கிளாஸ் பண்ணுறது குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், அதுக்கு என்னென்ன பண்ணணும், எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் அத்தை வந்து டெய்லி கிளாஸில் என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து இப்போ வச்சு கேட்பேன். என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க, என்னென்ன பண்ணணும் எல்லாமே கேட்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகே. கிளாஸ் எடுத்து தெரியுது, மாமியாருக்கு கிளாஸ் எடுத்து. ஸோ தட் ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? நம்ம அம்மா போல ஒரு ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துட்டோம்னா பிரச்சனையே இருக்காது, நம்மளே நல்லா பார்த்துக்குவாங்க அவங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. 6th கிளாஸ் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. டெய்லி பற்றின பயம் ரொம்ப பயமாக இருந்தது. இப்போ நல்லா கிளியராக எல்லாமே எனக்கு தெரியுது. இப்போ டெலிவரி பயமே இல்லை. பிறந்ததுக்கு அப்புறமே என்ன பண்ணணும் எல்லாமே தெரியுது. அதே எல்லாமே தெரியுது. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்க்யூ. எஸ் அம்மா. ஹஸ்பண்ட் தான் சொல்லிட்டு இருந்தாரு, நீ கண்டிப்பாக கிளாஸ் போகணும். என்ன இருக்குது பெருசாக கிளாஸ் எல்லாம் யோகா